श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்த நத்தமிழால் நூல் செய்தே நாட்டை உய்த்த பெத்திமையோரென்ன முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு நின்றதுலகத்தே நிகழ்ந்தே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேசரத்தின மாலையிலே 7ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டையுய்த்த பெத்துமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்றும் பேர் இவர்க்கு நின்னதுலகத்தே நிகழ்ந்து என்பது பாசுரம். இந்த பாசுரத்திலே பொய்கையார் பூதத்தார் பேயார் என்னும்படியான முதல் 3 ஆழ்வார்களுக்கு எதனாலே முதலாழ்வார்கள் என்கிற பேர் ஏற்பட்டது என்ன அற்புதமாக மணவாள மாமுனிகள் சாதித்தருளுகிறார். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்தவர்கள், அதாவது பொய்கையார் பூதத்தார் பேயார் இவர்கள் மூவரும் துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவே திருவவதரித்தவர்கள். இவர்களுக்கு தோள் தீண்டியாக எழுந்துள்ளிருந்தவர் திருமிழிசை ஆழ்வார். அதற்கு பிறகுதான் மற்றைய ஆழ்வார்களுடைய திருவவதாரம். அதனாலே இவர்களுடைய திருவவதாரமானது ஏறத்தாழ ஒரே சமயத்திலே அமைந்திருந்தது என்று காட்டப்படுகிறது. அதனாலே இவர்கள் மூவரும் முதலாழ்வார்கள் என்று காட்டப்படுகிறார்கள். அவர்கள் செய்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய பிரபந்தங்கள் ஆனவை. அதாவது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி இவை மூன்றுமே நற்றமிழால் நூல் செய்து என்ன அதை குறிக்கிறார் மணவாள மாமுனிகள். எப்படிப்பட்ட தமிழ் என்னால் நற்றமிழ் வையன் தகழியான்னு ஒருத்தர் தொடங்கினார். 2வதுவர் அன்பே தகழியான்னு தொடங்கினார். 3வதுவர் திருக்கண்டேன்னு தொடங்கினார். இவர்கள் மூவரும் முதலாழ்வார்கள் என்று தெரிகிறது. இந்த 3 அற்புதமான திவ்ய பிரபந்தங்களும் இந்த திவ்ய பிரபந்தம் முதலிலே தோன்றினது எங்கே என்று சொன்னால் திருக்கோவலூர் என்னும்படியான அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்திலே. அங்கே திருக்கோவலூரிலே இடைகழியிலே ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்கிற நிலை ஏற்பட்டபோது பொய்கையாழ்வார் அங்கே எழுந்தருளினார், படுத்து கொண்டிருந்தார். 2வதான பூதத்தாழ்வார் எழுந்தருளினார். அவர் இருவர் அமரலாம் என்று பொய்கையாரும் பூதத்தாரும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவித்து போந்தார்கள். அச்சமயத்திலே இரவு நேரத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிற சமயத்திலே பேயாழ்வார் தானும் எழுந்தருளினார். மூவர் நிற்கலாம் என்று 3 பேரும் நின்றார்கள். ஆனால் இரவிலே யாரோ நெருக்குகிறார் போல் இருந்தது. யாரோ நெருக்குகிறார்களே என்று பார்த்தால் அங்கே ஆயன் அந்த எம்பெருமானே இவர்கள் பகவதர்மம் பண்ணுகிற போது இந்த அடியார்கள் கூட்டத்தோடு நாமும் இருந்து மகிழ்வோமே என்று எண்ணினானாம். அவனும் எழுந்தருளினான் என்று காட்டப்படுகிறது. அதனாலே முதலாவதானவர் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்ன ஒரு அற்புதமான விளக்கேற்றினார். எப்படி ஏற்றினார் அப்படின்னால் உபய விபூதிநாதன் எம்பெருமான். நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, இவை இரண்டும் தனக்கு சொத்தாக கொண்டிருக்கிறவன் என்ன வையம் வார்கடல்
வெய்ய கதிரோன் என்று காட்டி அது லீலா விபூதிக்கு உபலட்சணம். செய்ய சுடராழியான்னு சொன்னதுனாலே அது சுடராழியான் திருவாழியாழ்வானோடு அந்த எம்பெருமான் பரமபதத்திலே ஆழியான் என்னால் நித்தியசூரிகளிலே ஒருத்தர் அவரோடு எழுந்துள்ள இருக்கிறான். அதனால நித்திய விபூதி யுக்தன். அப்போ லீலா விபூதி யுக்தன், நித்திய விபூதி யுக்தன், இவை இரண்டையும் தனக்கு சொத்தாக, இவை இரண்டுக்கும் தான் தலைவனாக எழுந்தருளி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று காட்டி அருளினார் முதலாவதானவர். இரண்டாவதானவர் வந்தார். அவன் யார் அப்படின்னால் இந்த உபய விபூதிநாதன் யார்? அவனுக்கு பேர் என்ன அப்படின்னால் அன்பே தகலியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்றார். அவர் தன்னுடைய தமிழை ஞானத்தமிழ் என்று காட்டி நாரணர்க்கு விளக்கேத்தினேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ரெண்டாவதா வந்தவர் சொன்ன வார்த்தை இந்த உபய விபூதிநாதன் யார் என்னால் நாராயணன் என்கிற அற்புதமான விஷயத்தை காட்டினார். அந்த நாராயணன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணுமே. இவன் ரெண்டு பேரும் விளக்கேத்த அந்த விளக்கிலே அந்த எம்பெருமானை தனிப்பெரும் நாயகனை சேவிக்கிறார் பேயாழ்வார். அவர் பார்க்கறச்சே முதல்ல எதை பாட்டார்? திருமேனியில திருமுக மண்டலத்திலேருந்து திருவடி வரைக்கும் அற்புதமாக கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோன்னு இருக்கிற அந்த திருமேனியில முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா திருக்கண்டேன், பெரிய பிராட்டியார பார்த்தேன். பெரிய பிராட்டியார் ஸ்ரீஹி ஸ்ரீயா, எவனுடைய திருமார்பிலே பெரிய பிராட்டியார் எழுந்தொழி இருக்கிறாரோ அவனே ஸ்ரீமன் நாராயணன் என்கிற ரீதியிலே அந்த எம்பெருமானுடைய அடையாளங்கள் எல்லாம் காட்டுகிறார். கண்டேன். அடுத்தது இரண்மய வப்புகு பொன்மேனி கண்டேன். அடுத்தது திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன். செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்னு என்று காட்டப்படுகிறது. அப்படின்னால் மூணாவதா வந்தவர் அந்த எம்பெருமானுடைய அந்த நிலையை காட்டினார். அப்போ இந்த ஆழ்வார்கள் அன்வய முக்கேன பகவானே, பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரமபுருஷன் என்று காட்டி தந்து போந்தார்கள். அதுதான் நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த. எப்படிப்பட்ட தமிழ்னால் வசந்த தமிழ், நற்றமிழ், நல்ல தமிழ். இந்த பாஷைக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்ன? தமிழ்ன்ற வார்த்தைக்கே இனிமை, இனிமை என்று பொருள். இந்த தமிழ் நூல்ல தான், அதாவது அற்புதமாக நாயனார் காட்டுகிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வேதத்தை திராவிடம் என்னும் என்று காட்டுகிறார். அதாவது பரத்வ அத்தவா வேதவேத்திய நியாயத்தாலே பரத்வ பர முதுவேதம் வியூக வியாப்தி அவதரணங்களில் ஓதின நீதி கேட்டமனு படுகொலைகளாய் ஆக மூர்த்தியில் பண்ணின தமிழானவாறே என்று காட்டுகிறார். அப்போ அந்த எம்பெருமான் எவ்வளவு சுலபமானானோ அதே போல திவ்ய பிரபந்தங்களும் சுலபமாக தமிழிலே அவதரித்தன. அதனால தான் ஆகஸ்தியமும் அனாதி என்கிறார். அகஸ்தியராலே பிரவர்த்திப்பிக்கப்பட்ட இந்த மொழியானது சம்ஸ்கிருதம் போலே செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி என்ன இந்த மொழிக்கு ஏத்தத்தை காட்டுகிறார், ஏத்தத்தை காட்டியிருக்கிறார்கள். ஏன் இந்த மொழி ஏத்தம் பெற்றது அப்படின்னால் வேதமானது தமிழ் வேதமாக அவதரித்ததனாலே இந்த மொழி ஏத்தம் பெற்றது இல்லை. வேதமானது தமிழிலே ஆழ்வார்களாலே பாடப்பெற்றதனாலே, தமிழாலே பாடப்பெற்றதனாலே வேதமானது ஏத்தம் பெற்றது. ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே வேத கருத்துக்கள் வந்ததாலே வேதத்துக்கு ஏத்தம். வேதத்துக்கு ஏன் ஏத்தம்னால் ஆழ்வார்கள் திருவாக்கிலே தமிழிலே வந்ததனாலே. ஆக இப்படிப்பட்ட தமிழ் நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த. இந்த நாட்டை அவர்கள் மேம்படும்படியாக பண்ணினவர்கள் பெத்துமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பேர் இவருக்கு. இவர்களுக்கு திருநாமம் என்ன அப்படின்னால் முதலிலே அவதரித்ததனாலே இவர்களுக்கு முதலாழ்வார்கள் முதலாழ்வார்கள் என்று திருநாமம் ஏற்பட்டது என்று காட்டி அருளுகிற பாசுரம்தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அடுத்த பாசுரத்தை பிறகு, அதாவது அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளை காண்போம் என்று சொல்லி அமைகிறேன்.